வணக்கம் அம்மா. வணக்கம். ஓகே, நாங்கள் காலி சர்ப்ரைஸ் டெலிவரியிலேருந்து வந்திருக்கிறோம். இன்றைக்கு என்ன கொண்டாட்டம் உங்கள் வீட்டில்? இன்னைக்கு 80வது பிறந்தநாள். உங்களுடைய 80வது பிறந்த அழகாகவும் இருக்கிறீங்க. ஓகே அம்மா, உங்களோட 80வது பிறந்த நாளுக்காக உங்களோட அன்பான உறவு ஒன்று உங்களுக்கு எங்கள்கிட்ட நிறைய அன்பளிப்பு தந்திருக்கிறாங்க. இன்றைக்கு கொண்டே உங்களோட பிறந்த நாளில் உங்களுக்கு கொடுத்து உங்களை ரொம்ப சந்தோஷமாக பார்த்துக்கொள்ள சொல்லியிருந்தாங்க. அப்போ நீங்கள் யார் தந்தன்னு சொன்னால் உங்களுக்கு எல்லாமே கிடைக்க போகுது. நாங்க இல்லையா அந்த இடத்துல, நாங்க பெருசா செய்வோம்னு ஆசைப்பட்டதுதான். அதனால நாங்க இல்லையன்ற கவலை நீங்க படக்கூடாதுன்றதுக்காண்டி என்ற ஒரு சின்ன ஒரு அன்பளிப்பையும் 3 மிக்கியையும் உங்களுக்கு அனுப்பி விட்டுருக்காங்க. போய் அம்மாவோட ஆடி பாடி சந்தோஷமா இருக்கு. சரி, ஓகே, ஹாப்பி பர்த்டே. இப்போ யார் அனுப்பியிருப்பாங்க? கேக் எல்லாமே அனுப்பியிருக்கிறாங்க. உங்களுக்கு ரோஸ் கலர் பிடிக்குமா? ஆமாம், உங்களோட மகள் உசாமி. மகள் உசாமினி, அந்த பேர்ல வேற இல்ல. எங்க இருக்கிறாங்க அவங்க? சுவிஸ்ல. சுவிஸ்லயா? இல்ல, அங்கிருந்து வேற இல்ல. வேற யாராவது? ஜெர்மனியில மகன் இருக்கு. மகன் இருக்கிறார். எத்தனை பிள்ளைகள் உங்களுக்கு? எனக்கு 4 பேர், ஒரு ஆள் 2 பேர், 3 பேர் இருக்காங்க. 3 பேர் இருக்கு. 3 பேர். அவள் தான் மூத்தவன். இங்க ஒரு ஆள் இருக்கிறார். ஒரு பேரும் இல்ல. மகன் ஜெர்மனியில இருக்கிறார். மகன் எத்தனை மகன் இருக்கு? ஒரு மகன். ஒரு மகன். 2 மகள். அவன் மகள். அந்த மகள் பக்கத்திலேயே நிக்கிறாவே. சிறுவள மகள் கொடுத்து விட்டுருக்கலாமோ? அவைய சொல்லல என்ன தந்துட்டு சைலண்டா இருக்கலாம் தானே. சாந்தி கொடுத்து தந்தவங்களாமா? அதுதான் இது கேக் வெட்டு வந்ததுல வச்சது. அப்ப அவைய கேக் தந்ததால, இன்னொரு கேக் வந்ததால அவையெல்லாம் இருக்காது என்ன? அப்ப வேற யாரு தந்திருப்பாங்க? யாரு ஜெர்மனில இருக்கிற மகன் செய்தாரோ இல்லையா? வேற யாருமே இல்லையா? உங்களோட பிள்ளைகளை தாண்டி உங்களோட உறவுகள் யாரும் இல்லையா? உறவுகள் இருக்குது. உங்களை யாருக்கு பிடிக்கும் ரொம்ப? என்ன எல்லாருக்கும் பிடிக்கும். எல்லாருக்கும் பிடிக்கும். அப்ப அம்மாக்கு யார பிடிக்கும்? அம்மாவுக்கு பிள்ளைகளை பிடிக்கும். யாருக்கும் பிடிக்கும். எல்லாரையுமே பிடிக்கும். அப்ப அம்மா ரொம்ப நல்ல அம்மா, அதனால எல்லாரையுமே நேசிக்கிறா. இன்றைக்கு சில நேரம் கிஃப்ட் தந்தவங்க இந்த பொம்மைக்குள்ளேயும் இருக்கலாம். உங்களுக்கு சர்ப்ரைஸாவும் வந்திருக்கலாம். உங்களுக்கு கிஃப்டும் கொண்டு யாராச்சும் ஒரு ஷேப்பை வச்சு கண்டுபிடிங்க பாப்போம். உங்களுக்கு தெரியும் யாராவது? போட்டு கிடக்கிறதால ஒன்றுமே தெரியுதுல்ல. சரி, ஓகே, நாம கொஞ்சம் யோசிக்கட்டும். அடுத்தது என்னோட கிஃப்டையும் தருவோமா? சரி, ஓகே. என்ன இந்த பாஸ்கெட்டுக்குள்ள இருக்குது? பல வகைகள் இருக்கு. பல வகைகள் இருக்கு. எல்லா விதமான பல வகையும் இருக்கா? எல்லாம் இருக்குது. அப்ப தேடி தேடி வாங்கி இருக்கிறாங்க அம்மாக்கு தரதுக்காக. அப்ப என்ன பழம் பிடிக்கும் உங்களுக்கு ரொம்ப? எனக்கு கூறின வந்து வாழைப்பழம் தான் பிடிக்கும். வாழைப்பழம் தான். அப்ப வாழைப்பழம் நல்ல பெரிய வாழைப்பழம் வச்சிருக்கு, அம்மா சாப்பிடலாம். சரி, ஓகே. அம்மா ரொம்ப ஆரோக்கியமா இருக்கணும்ன்றதுக்காகத்தான் பழக்கூட கொடுத்து விட்டுருக்குறாங்க. அதுவும் எல்லா விதமான பழங்களும் இருக்கிற பழக்கூட அம்மாக்காக கொடுத்து விட்டுருக்குறாங்க. அம்மாவோட ஆரோக்கியத்துல ரொம்ப கவனமான ஒரு ஆள் இல்ல. நீங்க நிறைய நாள் நல்ல எந்த ஒரு நோய் ஒன்றும் இல்லாம நல்லா இருக்கணும்னு நினைக்கிற ஒரு ஆளா தான் இருக்கு இந்த கிஃப்ட் தந்தார். அப்படித்தானே? அப்ப யாரு தெரியல, சொல்லணுமே. ஆனா நீங்க சொல்லுவாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. நீங்க தங்களை தானாமே சொல்லுவீங்க. பொம்மைக்குள்ள தேடு தெரியலையா? இல்ல, சொல்லவே மாட்டீங்க. சரி, அப்ப மத்த கிஃப்ட பாப்போமா இல்ல என்ன செய்வோம்? இந்த 3 டோல் உங்களுக்காக வந்திருக்கு. போய் 3 பேர்கிட்டையும் ஹெல்ப் கேளுங்க. யாருக்காவது தெரியுமாண்டு? யாருக்காக தெரியுமே? தெரியாது. தெரியலையாமா? சரி, நாங்க மற்ற கிஃப்டையும் ஓபன் பண்ணி பாப்போமா? என்ன இருக்குது அதுக்குள்ள? நீங்க கையில என்ன வச்சிருக்கீங்க? சாரி, உங்களுக்கு விருப்பமான கலரா அது?
அப்ப இல்லாம அம்மாவை பத்தி நிறைய தெரிஞ்ச ஒரு ஆளா தானே இருக்குமே. என்ன யாருக்கு தெரியல. இத வெளியெடுத்து பாருங்க, உங்களுக்கு உங்களோட பேசுக்கு நல்லா இருக்கான்னு போட்டு பாப்போம். அம்மாக்கு தோல்ல போட்டு நல்லா இருக்கா, பிடிச்சிருக்கா உங்களுக்கு? அப்ப கேளுங்க அப்பாட்ட, வடிவா இருக்குங்க நான் கேளுங்களுக்கு. வடிவாக கொண்டு வர அவர் சொல்றாரு இல்லையா, பாத்தீங்களா? உங்களை ரசிக்கிறாரு இல்ல, அந்த மாதிரி இருக்காம. அப்ப என்ன இந்த கல்யாணம் பண்ணிக்க இருந்த மாதிரி இருக்கிறாவா இல்ல வயசு போச்சா? ஆனா இன்னும் அழகு குறையில என்ன அந்த அழகோட இருக்கிறாவா? சொல்றாரு இல்லையா, சொல்றாரு இல்ல, பாத்து வச்சுக்கணும்பா. நாங்க போன அப்புறம் நல்லா அடி போடுங்க அழுக்கா. சரி ஓகே. அப்ப யாரு தந்திருப்பாங்க அம்மா? சில வேளையில அப்பா கூட தந்திருக்கலாம். அமைதியா உங்களுக்கு பக்கத்துல வந்து நிக்கிற தெரியலையா? சரி, நான் உங்களுக்கு ஒரு கண்டுபிடிக்கிறதுக்குரிய ஒரு சின்ன ஒரு பாட்டு ஒன்று போடுறேன், சரியா? உங்களோட கிஃப்ட் தந்த ஆள் யாருன்னு இந்த பாட்டை கேட்டா ஓரளவு உங்களால கண்டுபிடிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அப்ப ஒரு கேட்போமா அந்த பாட்டை? சுழல்கின்ற பூமியின் மேலே சுழலாத பூமியும் இறைவாரி ஆடையிலே தாயே எந்த மகனாய் என்னோட மதி சாய்ந்து யாரு அனுப்பியிருப்பாங்க? சரி, இப்ப இந்த பாட்டுல இருந்து யார் அனுப்பினான்னு தெரியுது? மருமகன் அனுப்பிடுவான். மருமகனா? மருமகனா உங்களை அம்மாண்டு கூப்பிடுறவர்? மகன் தான். மகனா? எந்த மகன்? எந்த மகன்? ஒரு மகன் தான். ஒரு மகன் தானா இருக்கு? அப்ப அவரு பேரை சொல்லுங்க, என்ன பேர்? என்ன இருக்கு? இறுதிவராஜ். என்ன பேர்? இறுதிவராஜ். அவர் ஷோர்ட்டா என்ன கூப்பிடுறீங்க? செல்லம் ராஜேந்திர. அவர் என்ன பேர் சொல்றீங்க? அப்ப தீபன் கூப்பிடுறீங்க. சரி ஓகே. உங்களோட இன்னைக்கு அம்மாட பிறந்த நாளுக்காக ரொம்ப நாளா அம்மாட பிறந்த நாள் வருது வருது வருதுன்னு என்னோட என்னென்ன கிஃப்ட் அம்மாவுக்கு கொடுக்கலாம்னு என்ன டைம் ஐடியா கேட்டு நானும் சொல்லி ரொம்ப கரைச்சல் உங்களோட மகன். ஓ, உங்களை ரொம்ப பிடிக்கும் போல இருக்கு என்ன? ஓ, நிறைய நாள் கரைச்சல் கொடுத்துதான் இந்த கிஃப்ட் எல்லாம் கொண்டே உங்களோட அம்மாட கையில சேர வைக்கணும்னு என்ன கரைச்சல் படுத்திட்டே இருந்தாரு. சரி, அம்மாவில அவ்வளவு நேசம். கோவமா இருக்கிறீங்களா? அப்ப இந்த கிஃப்ட் எல்லாம் தாரத்துக்காக தான் அச்சோ பாத்தீங்களா? அவரு எத்தனை ஒரு மாசத்துக்கு முதலே அவர் தந்துட்டார் ஆர்டர் எனக்கு. இத கொண்டே இன்னைக்கு அம்மாட்ட கொடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டார். அப்ப இன்னைக்கு அம்மாவை ரொம்ப சந்தோஷப்படுத்தணும்ன்றதுக்காக தீபன் அண்ணாவும் அவரோட வைஃப் மருமகளுக்கு என்ன பேர்? என்னோட கூப்பிடுறீங்க? சுதான்னு கூப்பிடுறீங்க. ஓகே, தீபன் அண்ணாவும் சுதா அக்காவும் இன்னைக்கு உங்களுக்காக இவ்வளவு கிஃப்டும் அனுப்பி இருக்கிறாங்க. சந்தோஷமா? அப்ப நாங்க போய் சொல்லலாம் அம்மா ரொம்ப சந்தோஷமா இருந்தவா இன்னைக்கு. சரி, அப்ப நீங்க இன்னைக்கு உங்களோட மகனுக்கும் மருமகளுக்கும் என்ன சொல்ல போறீங்க? இன்னைக்கு உங்களுக்காக இவ்வளவு தூரம் அனுப்பி இருக்கிறாங்க, ஒன்றும் இல்லையா அவங்களுக்கு? சந்தோஷம் சொல்ற. அப்ப நீங்க இவ்வளவு நேரம் அவர்ல கோவமா தானே இருந்த? நீங்க சர்ப்ரைஸா பாத்தீங்களா? சர்ப்ரைஸா கிஃப்ட் எல்லாம் தந்தா அப்புறம் கதைக்கு ஒண்ணு மணி இருந்திருக்கிறேன். அப்ப மகனோட ஒரு கதைப்பமா இப்ப எடுத்து தரவா கதைக்க? கோமா பேசுங்க, என்ன மிஸ் பண்ணிடுவேன். எடுக்கையில பேசிக்கொண்டு வந்த நான் மறந்து போனேன் பிறந்த நாளே. என்ன நம்பர் கிடைச்ச? நீங்க 55 தானே? என்ன தெரியாது, உங்க நம்பர் விழுந்து இல்ல, கோல் வந்து இல்ல. நீங்க கோவமா இருந்த நீங்க தானே
அவர் விஷ் பண்ணலேண்டு போகமா இல்லையா கோவில்லையா சரி ஓகே அவர் உங்களுக்காக நிறைய தடவை கால் பண்ணிருக்காரு நீங்க ஆன்சர் பண்ணிருக்கீங்க கொஞ்சம் எமோஷன் ஆயிட்டு சரி பரவாயில்ல அதெல்லாம் விடுவோம் என்ன காரணம் அவரையும் கோவப்பட்டதுக்கான காரணம் அம்மா ஃபர்ஸ்டா விஷ் பண்ணணும்னு கால் பண்ணிட்டே இருந்திருக்கு அவர் எப்போ 12 மணிக்கு தொடங்க அதுதான் அவ்வளவு கோவம் அம்மாவில இருக்கிற பாசம் தான் ஆன்சர் பண்ணலேன்னு கோவம் வந்துச்சு சரியா சரி ஓகே எல்லாத்தையும் விடுவோம் இன்னைக்கு பர்த்டே கேர்ள் சோகமா இருக்க கூட சிரிச்சு கொண்டு இருக்கணும் என்ன சொந்திட்டீங்க அதுதானே சிரிச்சு கொண்டு இருக்கணும் ஓகேம்மா நீங்க இதை போல எப்பவுமே உங்களோட பிள்ளைகிட்ட அன்பு உங்களுக்கு எப்பவும் இருக்கணும்னு நீங்களும் உங்களோட எல்லா உறவுகளோடையும் ரொம்ப சந்தோஷமா நிறைய காலம் இப்படியே 2 பேரும் இணைஞ்சு வாழணும்னு நாங்களும் ஹகி சர்ப்ரைஸ் சார்பா உங்களுக்கு வாழ்த்து தெரிவித்துக் கொள்றோம் பிறந்த நாள் வாழ்த்துக்கள் அம்மா நன்றி கட் பண்ணுவோமா